அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லைவ் பண்ண சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 9 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு பட்டனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சங்களே கமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிளே லிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ அந்த கதையை புரியும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சா மட்டும் வீடியோ லைக் போடுங்க. சரிங்க சொல்லாமா கதை கொடுக்கலாமா? இப்போ நம்ம 21 இவனுங்களை அழிக்கிறதுக்காக ரொம்ப தயார் நிலைமையில இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் டஃப் கொடுத்து அவனும் ஒரு கோலப்பட அந்த ஒரு சமயத்தில் அவனும் திரும்ப ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அதாவது இவனுங்க அந்த காலகட்டத்தில் ஒன்னா விளையாடும் போது நம்ம யோங் மோனும் அங்கே தான் இருக்கான். இவனுக்கு ரொம்பவும் கோஆப்ரேட் பண்ணி விளையாட நம்ம யோங் மோனுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அவன் நல்லாவே டிஃபெண்ட் பண்றான். அதுவும் இவனுக்காக யோங் மோன் வந்து அவனால முடிஞ்சளவுக்கு கோல் போட முடியும். பட் இருந்தாலும் முடியாத சமயத்தில் பார்த்தா நம்பர் 9 சொல்லக்கூடிய இவனுடைய சீனியரா இருக்கிற ஒருத்தன் அந்த வந்துட்டு அந்த கோலை போட இன்னும் பக்கம் யோங் மோன் அவனை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஏன்னா இவனுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த நம்பர் 9 என்றவன். ஆனா யோங் மோனுடைய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவன் நம்பர் 9 இருந்தாலுமே நம்ம நம்பர் 21 இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம யோங் மோன் பாருங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இருக்காங்க. அப்பயே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்து லாக்கர் ரூம்ல இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வரப்போது. போனஸ் பாயிண்ட்ல நம்ம கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்மளால ஈஸியா உள்ள போயிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுக்கணும்னா ஆமா கவலைப்படாதீங்க. நம்மளுடைய ப்ரோவா யோங் மோன் இருக்கும்போது எவனுடைய ஆசைக்க முடியாது அவங்கள. அதுக்கப்புறம் இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்த ஒருத்தனும் ஏதோ பேய் பார்த்த மாதிரி அடிச்சுன்னு வரேன். என்னடாச்சு பேய பார்த்த மாதிரி பயந்துட்டு வந்துட்டு இருக்கேன். கைஸ் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு பிராக்டிஸ் கிடையாது. என்னடா சொல்றேன்? எனக்கு பிராக்டிஸ் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பெரிய பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல இது கேட்டு அவனு ஷாக் ஆவேன். கரண்ட் மேட்ச்ல இப்போ நம்ம ஹீரோவும் பால் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்க அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. என்னடா இவன் இந்த அளவுக்கு விளையாடுறானு. அதுக்கப்புறம் ஹீரோவை துரத்தின்னு அவனும் போக நம்ம ஹீரோ இருந்தாலுமே விட்டு கொடுக்காம கோல போட்டுறான். இவன் உன்ன பக்கம் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். திரும்பவும் அதே விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஃபிளாஷ்பேக்ல பார்த்தான் யோங் மோன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். யோங் மோன் கேள்விப்பட்டேன் கோச் நீ இந்த இடத்த விட்டு போறதா சொல்லியிருக்காரு. என்னடா ஆச்சு? பெருசா என்னடா நடந்துச்சு இன்சிடென்ட்? கவலைப்படுறா விளையாடலாம்டா. ஃபைனல் வேற அடுத்த வீக்கெண்ட்ல வருது. பட் இவன் பேசுற எந்த ஒரு விஷயத்தை கேட்காம அவனு போக அவனை பிடிச்சி நிறுத்த வச்சு இவனு கேள்வி கேட்கறான். எதுக்காக ரெடி போற? நீ இல்லாம என்னால விளையாட முடியாதா? நீ இருந்தா தானே என்னால ஜெயிக்க முடியும். கூட இருந்து நம்மளுடைய ப்ரோக்கு நம்பர் 9 அவனுக்கு வந்து அடிபட்டு. பட் இருந்தாலுமே நம்மளால விளையாட முடியல. அவரால் விளையாட முடியாததுக்காக நீ எதுக்காக ஃபீல் பண்ற? இல்லடா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் அவர் இல்லைனா. பட் இருந்தாலுமே உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நீ வந்து ரொம்ப பிரமாதமா விளையாடுற. கண்டிப்பா நான் எல்லாமே தனியா ஜெயிக்கக்கூடிய லெவலுக்கு உனக்கு திறமையை வளர்த்துக்கோ. அந்த திறமை உனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிருப்பான். அந்த ஒரு விஷயத்தை அவனும் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா யோங் மோன் சொன்ன விஷயத்தை அவனும் யோசிச்சு பார்க்கறான். இப்ப திரும்பியும் நான் எல்லாமே உன்னால விளையாட முடியும். அந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்குன்னு இந்த முட்டாளுக்கு அழிக்காம விட மாட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோயே அட்டாக் பண்ண திரும்பவும் பாருங்க. ஹீரோ சுதாரிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்துடும். முக்கியமான ஆளுங்க இதை கவனிச்சிருவானுங்க. அவனை அட்டாக் பண்றான் மாதிரி பார்க்க நம்ம ஹீரோ இருந்தாலுமே அதை வாங்க பார்ப்பான். புதுசா எதனா பண்ற எல்லாமே போர் அடிக்குது. பழைய டெக்னிக்லாம் பயன்படுத்துறேன். அப்படியா சரி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சம வேகமா பால் எடுத்துன்னு பார்க்குவான். இவனும் ஃபாலோ பண்ணி வர ஒரு கட்டத்துல பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கண்ணத்துல அடிச்சு அப்படியே மேல ஜம்ப் பண்ணி கோல போடுவோம். நம்ம ஹீரோ கீழே வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. டே அது போல்றா இவன் அடிச்சிட்டான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க வந்து பார்க்க. டே என்னடா ஆச்சு? நல்லா இருக்கேடா டாக்டர் எதனா பார்க்கணும். உன்னால ஏன்ட்டுக்க முடியுமாடா? இதை பார்த்துட்டாங்க. டே கம்முனாட்டி நாய் என்னைய விடாம அவனு இந்த மாதிரி பண்ணிட்டியா? அட கடவுளே இப்ப இவனு இந்த மேட்ச்ல இல்லையா அப்படின்ற மாதிரி சிக்மாவை ஃபீல் பண்ண கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே பார்த்து ஹீரோ எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற வகையில ஏஞ்சி நிற்கிறான். இல்ல கைஸ் பரவாயில்ல என்னால ஆட முடியும். நான் அந்த தப்பான பொசிஷன்ல நின்னுட்டேன். என்னடா இவன் பேசுறான்ற மாதிரி பார்க்க ரெஃப்ரிக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நான் பால இப்போ தயாரா இருக்கான்ற. என்னடா அங்க நடக்குது? டே ஜெங்சி உன்னால முடியுமாடா? என்னால முடியும்பா. ஏன்பா இந்த கேள்வி கேட்டு தொலை பண்றீங்க? நான் இதை பார்த்துட்டு டேய் மூடி வாடா இந்த இடத்துல உட்காரா. இது எத்தனை 2 இது 6 ரெண்டையும் பெருக்குனா 18 பா. டே என்னடா ஆச்சுன்ற மாதிரி இவ்வளவு ஷாக்கவே. இல்லப்பா சும்மா காமெடி பண்ண. 6 2 12 எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ்வளவு வேணும்னு விருப்பத்துக்காக தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் டவுல அவனு மூஞ்சி தொடச்சிட்டு அந்த கிளம்பும் போது இவ்வளவு கடுப்பா டேய் இனியா விளையாடுற வாடா உனக்கு வச்சு செய்யற மேட்ச் ஓட ஒண்ணு. நம்பர் 21 சாதாரண ஒரு ஃபவுல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இது ரெகுலர் ஃபவுல் மட்டும் தானா? பரவாயில்ல அவன் நல்லா இருக்கான்ற மாதிரி மேனேஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டவலை பார்ப்பான். டவலை பார்த்தா ரத்தம் இருக்கும். கடவுளை எதுவுமே சொல்லாம அவன் போய் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஷாக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்போ பயந்து விளையாடுனதெல்லாம் போதும் ஓப்பனா அடிச்சு விளையாடுவான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஸ்பீடை பூட்ஸ் பண்ணி அவன் இவனுக்கே விளையாட்டு காமி பாருங்க. ஒரு நிமிஷம் இவனே ஜெர்க்காயிடுவான். என்ன பக்கம் இதுக்கப்புறம் எல்லா ஆளுங்களும் ரொம்பவும் வெறித்தனமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க சிக்மாவை தன்னால முடிஞ்சலுக்கு போராடிட்டு இருக்க நல்லாவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நம்பர் 33 என்ன அடிப்பட்டு இருந்தாலுமே ரொம்ப போஸா போயிட்டு இப்போ விளையாடுறான். அவன் ரொம்ப கிரேசியானவன் தான்ப்பா. அவன் மட்டும் இல்ல மொத்த டீமுமே இப்போ ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. ஆமா கண்டிப்பா இந்த தடவை ஜின்பே ஐஸ் வந்து வேற லெவலில் கலக்க போறாங்க போலியே அப்படின்ற மாதிரி ஜின்சி ஹை ஸ்கூலோடைய கேப்டன் சொல்ல. சரி வா கிளம்புவோம் டைம் ஆகுதுல. நீங்க சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்தாலும் எந்த பொண்ணு கடைசியா சைட் அடிச்சுட்டு போறான். கேம் ஆல்ரெடி முடிச்சிச்சு வாடா. அதுக்கப்புறம் நம்பர் 21 கட்டுப்புல இருக்கான். ஏன் இவனுங்க கிண்டலுக்கு இப்படி விளையாடுறாங்க? நாங்க ஆல்ரெடி தோத்து போற நிலைமையில இருக்கும். எதனா ஒண்ணு பண்ணி இவனுங்களை விடக்கூடாது. நான் கடினமா தான் உழைக்கிறேன். டைமும் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம நம்பர் 21 சரியா கோல் போட முடியல. அவனுடைய மொத்த விதமான ஸ்டாமினாவை குறைய ஆரம்பிக்குது. கோச் இதை பார்த்துட்டு ஏத்துக்கிறான். கண்டிப்பா தோத்து போக போறாங்கன்றத ஜோமோங்கால இதை ஏத்துக்க முடியல. என்னடா இவன் இப்படி ஆயிட்டன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா பாலம் கிரௌண்ட் விட்டு வெளியே போக இவனும் பார்த்தா பறந்து போயிட்டு அதை பிடிக்கிற பேர்ல கீழே வந்துருவான். ஏன் நாங்க இப்படி தோத்து போகணும்? டைம் அதுக்கப்புறம் முடியும். கேம் ஓவர். இதுல ஜெயிச்சது ஜின்பே ஹை ஸ்கூல் எல்லாரும் இப்போ கொண்டாடுறாங்க. அடேங்கப்பா நம்ம ஜெயிச்சுட்டு ஒரு வழியா வேற லெவல் பா அப்படின்ற மாதிரி லம்பாளுங்க இன்னொரு பக்கம் ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வெற்றியை. நம்ம 21 சோகத்துல அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு ஜூஸை கொடுக்குறான். சரி தோத்து போயிட்டு ஃபீல் பண்ணாதரா. உனக்குள்ள நிறைய மன கஷ்டங்கள் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத. அடுத்த கட்டமா உன்னால இன்னமும் நல்லா விளையாட முடியும். முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசுக்கு கஷ்டப்படாத வகையில் ஆறுதலா பேச. பட் இருந்தாலுமே அவனும் எனக்கு
வேணாம், உனக்கு தான் உடம்பு சரியில்லை பாரு, கண்ணத்துல அடி கொடுத்த இடத்துல ஐஸ் வேணா வச்சுக்காது. என்ன சொன்னா உடனே சொல்ல போனா நார்மல் பீப்புளால அதை டாஜ் பண்ணிட்டு கூட போயிருக்க முடியும். பட் நீ அந்த வேணும்னே பண்ணிட்டேன். நீ உனக்கு ஒன்னும் தரமா பத்தரடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வெறுப்புல சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையனை பார்க்க 2 பேர் ஐபி போட்டுருக்காங்க, வேற லெவலில். அதுக்கப்புறம் பார்த்தா டாங்க பார்க்க விசாரிக்கிறதுக்கு வரேன். அவனும் ஏஞ்சி ஐபி போலான்னு பார்ப்பான் கேப்டன் கூட. சீக்கிரமா டேய் வக்கார எதுக்குடா ஏஞ்சிக்கிற, டேய் புண்ணாக்கு என்னால விளையாட முடியும், என் கால் மட்டும் தான் அடிபட்டு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, அடுத்த மேட்சுக்கு எப்பன்றது மட்டும் சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன், அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகும். அதெல்லாம் தேவை உட்காரன்ற மாதிரி கேப்டன் உட்கார வைக்கிறான். செஞ்சே நீ இன்னைக்கு வேற லெவலில் கலெக்டடா, உனக்கு என்ன வேணுமா சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு மேனேஜரும் கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காம்பனன்ட்ஸோடைய கோச்சும் தருதல நாய்களா என்ன எவ்வளவு கேவலமா தோத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன், எந்த தோல்விக்கு நீங்களே கத்துட்டு இருக்கலாமே, என்னையும் அசிங்கப்படுத்துறீங்கடா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த ஆள் அசிங்கப்படுத்துறதுல இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றியை கொண்டாத்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. யார் யார் கொஞ்சம் படமா வேணும்லாம் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்தா நம்ம சிக்மாவும் ஏன்டா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற, நீ எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட்ல இல்லாம விளையாடுவேன், அதெல்லாம் சாப்பிடா. என்னடா இது கதையா இருக்கு, சாப்பிடும்போது வலது கை தாண்டா சாப்பிடணும், பீச்சங்காயை பூரா சாப்பிடுவாங்க. என்னடா இது கதையா இருக்கு, பீச்சங்கை பழக்கம் இருக்கிறவன் பீச்சங்கையில தான் சாப்பிடணும், ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணப்ப அவ்வளவுதான் அந்த ஸ்டைல. ஆனா பார்த்தா நம்ம மேனேஜரும் கம்யூனிட்டி நாங்களா சாப்பிட்ற இடத்துல எதுக்கு பீச்சங்கையை பத்தில வச்சுட்டு அறிவு இருக்கு உங்களுக்கு, வந்தியில சாப்பிட்டீங்க வேலையை பாத்தீங்கன்னா இருக்கணும். என்ன இடத்துல மேட்ச்ல வேற லெவலில் நம்ம எல்லாருமே விளையாடணும்ல, என்ன பண்றது பாவம் நம்ம டாங்கு. என்னது பாவமா நான் எனக்கு அடிபட்டும் வரலன்னா அவனை இன்னமும் வேற லெவலில் செஞ்சு விட்டுருவோம் மேட்ச்ல. ஆமா கீச்சிருப்பேன், என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அவன் அடிக்கலாம், டே என்ன மச்சா காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேர் சண்டை போடுறது எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவனுக்கு இப்படி அண்டி சென்டர் நடந்துக்கிறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம்பா. அது மட்டும் இல்லாம முக்கியமான காரணம்னா இதுக்கப்புறம் நம்ம யோமன் வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ண போறோம். நான் ஒன்னும் ஒத்துக்கல, அப்ப எதுக்குடா நீ போய் சொன்ன வந்து கலந்துக்கிறேன், நாங்க ஜெயிச்சோம், டீல்னா டீல் தான், நீ ஏமாத்தினா நாங்களாம் சும்மா விட மாட்டோம் அவனை. அதனால நம்ம கோச்சும் அவனுக்காக ஒரு ஜெர்சியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இங்க பாரு யோமோன், நீ போய் சொல்லி ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் நீயும் விளையாடுறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இது அவனுக்கான ஜெர்சின்னு சொல்லிட்டு அவரை கொடுக்க. எதுக்காக இந்த நம்பர், ஏன் இந்த நம்பர் ஏடு, காரணம் என்னன்னா அப்படின்னு பிரசிடென்ட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜூனியர் ஐல ஒரு நம்பர் உனக்கு இருக்கு, கண்டிப்பா அது என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டும் சொல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா இந்த விஷயம், ஏன்னா இந்த ஸ்கூல்ல தான் இதுக்கு முன்னாடி படிச்சு விளையாடப்போ போட்ட ஜெர்சியோட நம்பர் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவனும் கொடுக்குறாங்க. சீக்கிரமா போன பக்கம் கறியெல்லாம் தேஞ்சு போயிட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை காமெடி சிரிச்சுக்கின்னு சாப்பிட. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம 21 பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யோமோனா அந்த வரேன், என்னடா திரும்பி பிராக்டிஸா, நீ எதுக்கு வந்தீங்க, நல்லாவே கடினமா தான் நீ போராடுறா, நீ எங்கெல்லாம் தேவையில்லை, நீ இந்த தொட்டு போ, எனக்கு நிம்மதியே இல்லை எப்பவுமே. உண்மையில சொல்றேன், நான் இல்லாம நீ தனியா போராடினா நீ இன்னமும் திறமசாலியா மாறுவன்றதை நான் கண்டிப்பா அன்னைக்கே சொன்னல, அது உண்மைதான்டா. பட் இருந்தாலுமே ஆல்சோ உங்களுக்கு அந்த ஜிம்மிங்கி ஒன்ல ஹை ஸ்கூல்ல விளையாடும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சிருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். எனக்கு அது நல்லாவே தெரியும், அந்த டைம் என்னால தான் வர முடியாம போயிடுச்சு. ஒன்னால அது பிரச்சனை கிடையாது, என்னாலதான், நான் அந்த அளவுக்கு திறமை இல்லாத காரணம் தான். இப்போ வந்து என்ன இதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க என்கிட்ட, ஏன்னா நீ அன்னைக்கு இருந்ததான் இந்த பிரச்சனையே கிடையாது, நாங்க எப்பயும் ஜெயிச்சிருக்கலாம், நம்ம எல்லாருமே ஜாலியா இருந்திருக்கலாம். நான் எவ்வளவு கடினமா போறேன்னு தெரியுமா, உனக்காக ஏங்கணும் ஒரு நாளும் நம்முடைய டீம்ல எப்பயாச்சும் வந்து திரும்ப விளையாடுவானு என்ன நல்லாவே ஏமாத்திட்டேன். இத்தனை வருஷமா இந்த ஒரு வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அவனை பக்கம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம பார்த்தா அதுக்கப்புறம் இவனுடைய கோச்சு கட்டியே சண்டை போட்டிருக்கான். ஒரு ஸ்ட்ராட்டஜி போட தெரியல, என்ன மைத்திக்க நீ எல்லாம் என் கூட வந்து கோச்சுன்ற பேர்ல எனக்கு கத்து கொடுத்துருக்கேன், உன்னாலதான் எனக்கு தோத்து போனோம். டேய் தம்பி வார்த்தை அளந்து பேசு, இந்த டீமை விட்டு வெளியே போடா. உண்மையை சொல்ல போனா உங்களை மாதிரி என்ன டேலண்ட் இல்லாதவனுக்கெல்லாம் நான் எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்த அவன் ரொம்ப கோவமாயிட்டிருப்பான். எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, என் கிட்ட திறமை இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் எவ்வளவு பெரிய திறமையானவன்றதை எல்லாருக்கும் நிரூபிப்பேன், விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அழுகுறான். அதுக்கப்புறம் அவன் பால் எடுத்துன்னு கிளம்பின பிறகு கண்டிப்பா நான் இன்னும் பேஸ்கெட் பால் விளையாடுவானு தெரியாது, மேபி பார்க்கலாம் அப்படின்னு அவனும் வருத்தத்தோட சொல்லிட்டு கிளம்புறான். அந்த இடத்துல இருந்து அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க, அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கலாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சி முடிச்சு போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.